ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃபிளரிஸ்ட் போனியோட 16வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்லயே சாங்கோட ஆண்டி வெய்ஃபா கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட தான் முடிஞ்சது. பாக்குறாங்க வெய்ஃபா கிட்ட, சரிம்மா உனக்கு கல்யாணமே பண்ணிக்கவே தோணவே இல்லையா, இப்ப தோணாது ஃபியூச்சர்ல தோணலாம்ல அப்படின்னு கேட்க, வெய்ஃபா உடனே சொல்றா, யாருக்கு தெரியும், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை ஒரு பையனை பார்த்தா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனா எனக்கு சாங்க பார்க்கும்போது ஒரு மரியாதை இருக்கே தவிர லவ் எல்லாம் வரலன்னு வெய்ஃபா சொல்றா. சரி ஓகே, உனக்கு என்ன மாதிரி பசங்களை பிடிக்கும் அப்படின்னு அந்த ஆண்டி கேக்குறாங்க. வெய்ஃபா பார்த்துட்டு, எனக்கு ஒரு ஆபத்தான நேரத்துல வந்து எனக்கு உதவி பண்ற பையன் இருப்பான்ல, அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா ரொம்பவே பிடிக்கும், நான் ரொம்ப இமோஷனல் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லாம எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிற ஒரு பையனா இருந்தா அப்ப வேணா பாக்கலாம். ஆனா அதுல எந்த கேட்டகரியோடையும் சாங்க ஒத்து வர மாட்டாருன்னு சொல்ல உடனே ஆண்டி பாக்குறாங்க, அது கரெக்ட் தான், நீ சொன்ன எதுவும் அவனுக்கு பொருந்தாது. ஆனா சாங்க ரொம்ப நல்ல பையமா, இப்ப வந்து வெளியே எதை பத்தியும் கவலைப்படாத மாதிரி கேஷுவலா போட்டிருக்கான்ல, அது ஒரு முகமூடி மட்டும்தான், மத்தபடி அது அவனோட உண்மையான கேரக்டர் இல்ல. நீ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைய அவன் கூட கொஞ்ச நாள் பழகுனா உனக்கு அது நல்லாவே புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. வெய்ஃபா அங்க இருந்து கிளம்பிடுறா. கொஞ்ச நேரத்துல வெய்ஃபா கிட்ட நம்ம சாங்கோட அசிஸ்டன்ட் வரான். சீக்கிரம் வாங்கலேன், சாங்க உங்களை கூப்பிடுறாரு, ஏதோ வந்து அந்த கல்யாண மேட்டர் பத்தி ஆண்டி சொன்னாங்கல்ல அதை பத்தி பேசணுமான்னு சொல்ல, ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்குள்ள ஃபுல்லா இருட்டா இருக்கு, எதுக்குடா என்ன இதுக்குள்ள போக சொல்ற அப்படின்னு வெய்ஃபா கேக்குறா. உள்ள போங்க, சாங்க வெயிட் பண்றாருன்னு சொல்லிட்டு வெய்ஃபா உள்ள போனதும் அங்க அசிஸ்டன்ட், சாங்கோட அசிஸ்டன்ட் கதவை க்ளோஸ் பண்ணிடுறான். சாங் எங்க இருக்கீங்க, சும்மா இந்த மாதிரி வேலை எல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே வெய்ஃபா உள்ள போறா. பார்த்தா அங்க சாங்க ஒரு துணியில கட்டி தொங்க விட்டுருக்காங்க, வாயை வர கட்டி போட்டிருக்காங்க. வெய்ஃபா வேகமா போய் வாயை கழட்டி விட்டுட்டு பக்கத்துல இருக்க கயிறை இழுன்னு சாங்க சொல்ல புடிச்சு இருக்கிறா. பொத்தன சாங்க கீழே விழுந்துடுறான். அங்க பார்த்தா மின்மினி பூச்சியா ஒரு இதுல அடைச்சு வச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. வெய்ஃபா பாக்குறா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, எல்லாம் போய் என் அசிஸ்டன்ட் ஒன்னு கூட்டு வந்தான்ல, என் அசிஸ்டன்ட் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், எங்க ஆண்டி பேச்சை கேட்டு உன்னை என்னை ஒன்னா இங்க பேச வச்சா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆசை வரும் என் ஆண்டி நினைக்கிறாங்கன்னு சொல்ல, கழட்டி விட்டுறது கூட பாதியில விட்டு வெய்ஃபா ஓடுறா கதவை திறக்கிறதுக்கு. வெளியே ஆண்டி நின்னுட்டு இருக்காங்க. இங்க பாருமா, உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவன் கிட்ட கேட்டேன், சில திங்ஸ் எல்லாம் எழுதியிருக்கான், அதை நீ வேணா கொஞ்சம் படிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க என்ன வெளியே விடுங்க அப்படின்னு வெய்ஃபா சொல்றா. நான் பண்றது தப்புதான், நானே போய் கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன், ஆனா நான் கதவை ஓபன் பண்ண மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து வந்து சாங்கோட ஆண்டி இங்க வேற அசிஸ்டன்ட் பையனையும் கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. சாங்க ஒரு மாதிரி நொண்டி அடிச்சு வந்துட்டு இருக்கான். முதல்ல கையையும் காலையும் கழட்டி விடு அப்படின்னு வெய்ஃபா பக்கத்துல போறா, கழட்டி விட்டுட்டு இருக்கா. என் அத்தை கிட்ட எல்லாம் கண்டிப்பா உன்னால போட்டி போட முடியாது, அவங்க எல்லாம் பெரிய ஆளு, ஒழுங்கு மரியாதையா உன்னால நீ சொன்ன சில வார்த்தையால தான் என்ன இங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க, அதுக்கு நீ காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவன் கேக்குறான். அவன் நீ வெய்ஃபா பாக்குறா, என்ன இங்க கூட்டு வந்திருக்காங்க, நான் காம்பன்சேஷன் கொடுக்கணுமா அப்படின்னு சுத்தி முத்தி திரும்பி பாத்துட்டு இருக்கா. உங்க அத்தை இன்னும் போல, சில அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் சொல்லவா அப்படின்னு வாயை திறக்க ஆரம்பிக்க சாங்க வாயை மூடி விடுறான். நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லிட்டு போயிடாத, என் அத்தை அப்புறம் ஏன் உயிர் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வெய்ஃபா பாக்குறா, நிறைய ஏதோ பேப்பர்ல துண்டு துண்டு சீட்ல எழுதி இருக்கு. அதுல பார்த்தா வெய்ஃபாக்கு வந்துட்டு இந்த பூவோட செஞ்ச ஒயின் ரொம்ப பிடிக்கும், அதுவும் இல்லாம ஃபிஷ் சாப்பிடறதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எழுதி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு வெய்ஃபா கேக்குறா. இத்தனை நாளா உன் கூட இருக்கேன், அது கூட எனக்கு தெரியாம இருக்குமா, டெய்லி தான் சமைச்சு சமைச்சு சாப்பிடுறல அப்படின்னு சாங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே, என்னை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபா இன்னொரு பேப்பர் எடுக்க, அதுல காக்ரோச்னா ரொம்ப பயம் சாங்குக்குன்னு எழுதி இருக்கு, இவனுக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதையும் எழுதி இருக்காங்க. வெய்ஃபா பாக்குறா, இவ்ளோ பெரிய வளர்ந்த மனுஷனுக்கு கருப்பாம்பூச்சியை பார்த்து பயம் இருக்குமா, ஒரு நாள் நான் கருப்பாம்பூச்சியை எடுத்து அதோட குடலை மட்டும் வெளியே எடுத்துட்டு சூப்பரா ஃப்ரை பண்ணி தரேன், செம்மையா இருக்கும்னு சொல்ல ஆரம்பிக்க சாங்க கேவலமா பாத்துட்டு இருக்கான். இதுல என்ன எழுதி இருக்கு, இருட்டுனா பயமா அப்படின்னு ஒவ்வொரு பேப்பரையா அவ புடுங்க ஆரம்பிக்க, சாங்க விட்டா போதும், நீ அதை எடுக்கவே தேவையில்ல, இங்க இருந்து போகவே தேவையில்ல அப்படின்னு அவளை புடிச்சு தடுக்க ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடிட்டே ஒவ்வொன்னா புடுங்கி படிச்சிட்டு இருக்காங்க. வெளியே இருந்து அந்த அத்தை பாக்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. நீ வாடா போலாம் அப்படின்னு அங்க இருந்து அசிஸ்டன்டையும் கூட்டிட்டு, அவங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சு, உனக்கு தான் தேங்க்ஃபுல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில சாங்க அவங்க ஆண்டி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன் என்னடா இது, இன்னைக்குன்னு பார்த்து வெய்ஃபாவோட நீ வெளியே வந்தப்போ அவனை பார்த்து பேசணும்ல, அந்த அளவுக்கு நீ அவளை மயக்கி இருக்கணும், அந்த மாதிரி நல்ல பொண்ணுங்க எங்க கிடைக்க போறாங்க உனக்கு பிடிச்ச மாதிரி, நீ தான் வேஸ்டா இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாங்க சிரிக்கிறான், அத்தை போதும், நீ வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நாள் நீ தங்கிட்டு எங்க கூட ஹாப்பியா இருக்கணும், ஆனா கல்யாண விஷயம் வேண்டாமே அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருந்து அசிஸ்டன்ட் வரான். இந்த துரோகி எதுக்கு இங்க வந்தான்னு சாங்க கேட்க ஆரம்பிக்க, அவங்க உடனே ஆண்டி பாக்குறாங்க. உனக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபா எங்கன்னு கேட்க, வெய்ஃபா அவங்களுக்கு மேல கோவமே இல்லைன்னு சொன்னாங்க, இது ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையா, ஆனா அவங்க கடையில ஏதோ உங்களுக்கு பிரச்சனையா அதனால கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்ல, சாங்க பாக்குறான், தெரியும் அவன் கடையில பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு, இப்ப போய் நீ அவளை காப்பாத்துறா அப்படின்னு அவங்க ஆண்டி சொல்ல ஆரம்பிக்க, அத்த பொண்ணுங்களே எப்படிதான் அப்படின்னு சாங்க சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க பார்த்தா வெய்ஃபா கடைக்கு போயிருக்கா, அங்க கூட்டமே கூடிடுது, ஏன்னா வந்த ஒரு
ஒரு லேடி ஒருத்தி, இங்க பாருமா, உன் கடையில தான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பூ வாங்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் என் புருஷனுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. நானும் பாத்துட்டே இருந்தேன். அப்புறம் சாமியார் கூப்பிட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான், இது இந்த பூச்செடி இருக்கே, இதுல இருந்து தான்ப்பா நெகட்டிவ் எனர்ஜி உனக்கு பரவி இருக்கு. இதை வித்த யாரோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்கன்னு சொன்னாங்க. உன்னால என் புருஷனே வந்துட்டு செத்து போற நிலைமையில இருக்காரு அப்படின்னு கத்த ஆரம்பிக்க வெய்ஃபா பாக்குறா. சாமியார் வேற பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போங்கம்மா, எதுக்கு சாமியார் கிட்ட போறீங்கன்னு கேட்க, அதெல்லாம் நான் ஆல்ரெடி போயிட்டு தான் வந்தேன் இந்த லேடி சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த சாமியார் பாக்குறான். வெய்ஃபாவை பார்த்துட்டு இவகிட்ட இருந்து இந்த சாத்தான் சக்தி வாட அடிக்குது அப்படின்னு ஒரு கண்ணாடியை கொண்டு போய் இவ முன்னாடி வைக்க உண்மையாவே கண்ணன் டக்குன்னு உடைஞ்சு போயிருது. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. உடைஞ்சிருச்சு பாத்தீங்களா அப்படின்னு. கடவாசல் ஒருத்தன் வேலைக்கார பையன் நின்னுட்டு இருக்கான். அவன் வேற மயங்கி விழுந்துட்டான். வாயில இருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறான். என்ன நடக்குதுன்னு வெய்ஃபா ஒண்ணு புரியாம இப்படியும் அப்படியும் தவிச்சிட்டு இருக்க. எல்லாரும் இந்த பொண்ணுக்கு உடம்புல கெட்ட சக்தி இருக்கு போல, இவள்கிட்ட போய் நம்ம பூச்செடி வாங்கிட்டோம், இனிமே கடைக்கே வரக்கூடாது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வெய்ஃபா பாக்குறா. அந்த அசிஸ்டன்ட் இருக்காங்க, ஒருத்த மயங்கி விழுந்தாலும் கடையில வேலை பாக்குறவன் சாமியார் கிட்ட போயிட்டு, இந்த பொண்ணு கடையில எப்போ நான் வேலைக்கு வந்து சேர்ந்தனோ அப்பல இருந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு, என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்ச ஆரம்பிக்க, அந்த சாமியார் அந்த ஆளை கூட்டு போயிட்டு, இதெல்லாம் ஒரு கடையா, உன் மேல சாத்தான் வாட அடிக்குது அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். அத்தனை கஸ்டமரும் அங்க இருந்து கிளம்பி ஓடி போறாங்க. நீலாம் நல்லா இருப்பியா, நீலாம் எதுக்கு கடை வச்சிருக்க அப்படின்னு. வெய்ஃபா பாக்குறா, நேரா கிளம்பி போயிடுறா. இங்க நம்ம சாங்கோட ஆண்டி ஊருக்கு கிளம்ப போறாங்களாம். அதனால உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக கடைக்கு சாங்க கூட்டு வந்துட்டு இருக்கான். ஆண்டி நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்த, முன்னாடியே வந்திருந்தேனா அந்த போனி பூ உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அந்த போனிஸ் நிறைய வளர்ந்துருந்து இப்போ சீசன் முடிஞ்சு போயிருச்சுன்னு அங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க மத்தவங்க எல்லாம் வெய்ஃபாவோட கடையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவ உடம்புல சாத்தான் சக்தி இருக்கா அப்படி இப்படின்னு. ஆனா சாங்கோட ஆண்டி பாக்குறாங்க, கண்டதையும் பத்தி தேவையில்லாம மூட நம்பிக்கையா பேசாதீங்க, ஒரு பொண்ணு வானத்தை ஒரு பொண்ணா இருந்துட்டு வாங்காதீங்கன்னு சொல்ல ஆரம்பிக்க, சாங்க பார்த்து பயந்துட்டு அங்க இருக்கிற அத்தனை பேரும் வாயை மூடிட்டு போயிடுறாங்க. இங்க சாங்க பார்த்து நீ ஹெல்ப் பண்ண போறியா இல்லையாடான்னு கேட்க, அது அவளோட முடிவு, அவளே பாத்துக்குவா அப்படின்னு சாங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நீ பண்ண போறியா இல்லையா ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை மறுபடியும் மிரட்டுறாங்க. சாங்கோட அசிஸ்டன்ட் போறான். பின்னாடியே நம்ம வெய்ஃபா கிட்ட பூ இருக்கால, அவளும் பின்னாடியே போயிட்டு இருக்க. ஏதோ ஒரு சாமியார் கிட்ட போய் ஆளுங்க காசு கொடுத்துட்டு இருக்காங்க. வெய்ஃபாவோட ஆளு இந்த பூ இதை பாத்துடுறா. நேரா அன்னைக்கு சாங்க நம்ம வெய்ஃபாவோட வீட்டு கதவை தட்ட, அதுக்குள்ள வெய்ஃபா கதவை திறந்துடுறா. தட்டிட்டு தான் உள்ள வரும், நீ தானே சொன்னேன்னு அவன் நெத்தியில ஒரு தட்டு தட்டிட்டு சாங்க நேரா உள்ள போறான். எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நீங்க அந்த சாமியாருக்கு காசு கொடுத்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல, பரவாயில்லையே அந்த அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சாங்க கேட்டுட்டு இருக்கான். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இது என்னைக்குமே மறக்க மாட்டேன், ஆனா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஒரு இது எனக்கு வந்திருக்குல பிரச்சனை, அதை யூஸ் பண்ணிட்டு நான் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளாக போறேன்னு சொல்ல, உன் கடையில ஒரு பூகம்பமே நடந்திருக்கு, ஆனா எதுவும் நடக்காத மாதிரி ஜாலியா இருக்க, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாங்கே சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க அடுத்த நாள் காலையில நம்ம சாங்கு வெய்ஃபாவோட அந்த போட்டிக்கு ஒருத்த அந்த குரூப்ல இருந்தான்ல, வெய்ஃபா மேல கெட்ட பழிய போட்டுட்டு இருக்கான்ல, அவனோட கடைக்கு போயிட்டு அங்க இருந்து ஒரு பெரிய டோக்கன் ஒண்ணு வாங்கிட்டு வந்துடுறான். அவன் வெளியே வந்து கொஞ்ச தூரம் நடக்கும் போதே டக்குன்னு கால் தடுக்கி விழுற மாதிரி விழுந்துட்டு இருக்க. அங்க டாக்டரு சாமியாருன்னு எல்லாரும் வந்துடுறாங்க. இங்க பாருமா, உன் கடையில பூ வாங்கினதாலதான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு போல அப்படின்னு சாங்கு சொல்றான். சாமியார் பாக்குறாரு, வெய்ஃபா கிட்ட போய் செக் பண்ணி பாக்குறாரு. இந்த பொண்ணு உடம்புல கெட்ட சக்தி இல்ல, புனித சக்தி தான் இருக்கு. இந்த பொண்ணுக்கு யாரு துரோகம் பண்ணாலும் அவங்களுக்கு கெட்டது நடக்கும். ஏன்னா அந்த பொண்ணு போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கா, ரொம்ப நல்ல ஆத்மா உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உங்களுக்கு எதனால இந்த மாதிரி கால் முடியாம போயிருக்கும் சாங்கு பக்கத்துல வரான். உங்க இடுப்புல ஒரு டோக்கன் இருக்குல்ல, அதுல இருந்து தான் வருதுன்னு சொல்ல சாங்க அதை பொத்துன்னு கீழே போட்டுறான். வெய்ஃபா இது ஒண்ணும் எங்க கடையில இருந்து வாங்கினது இல்லையேன்னு சொல்ல, அந்த சாமியார் பார்த்துட்டு, இது எந்த கடையில இருந்து வாங்கினதோ இனிமே அந்த கடைக்கு போயிடவே போயிடாதீங்க, அதுல கெட்ட சக்தி இருக்கு அப்படின்னு வெய்ஃபாவை வேணும்னு எதிர்க்கிறதுக்காக தானே இந்த குரூப்பை சேர்ந்த ஒருத்தன் இப்படி பண்ணா. அந்த குரூப் அவங்க பழி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. வெய்ஃபா உடனே, எனக்கு மேல கெட்ட சக்தி இருக்குன்னு சொன்னதும் நான் 3 நாளா சாமி கும்பிட்டு இந்த மந்திர பொடியை செஞ்சிருக்கேன், இதை நீங்க வேணா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல, அந்த சாமியார் போயிட்டு, ஆமா இதை யார் வச்சிருக்காங்களோ உங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும், வாங்கிக்கோங்கன்னு சொல்ல சாங்குக்கு வாங்கிக்கிறான். அதை வாங்கினதுமே அவன் எந்திரிச்சுட்டான், நடக்க ஆரம்பிக்கிறான். உடனே கடைக்குள்ள கூட்டமா ஆளுங்க போயிட்டு அதெல்லாம் வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் வெய்ஃபா கடைக்குள்ள புனித சக்தி அப்படின்னு கூட்டம் ரொம்ப ஆரம்பிக்குது. இங்க நம்ம வெய்ஃபாக்கு கசின் இருக்கான்ல லீஷிங், அவன் என்ன பண்ணிருக்கான், பெரிய முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நம்ம வெய்ஃபாவோட பவுச்சை கொடுத்திருக்கான், அந்த வாசனை பவுச்ச. இந்த பவுச் பக்கத்துல இருந்தா பூச்சிகளும் ஏதோ பக்கத்துல வர மாட்டேங்குது, நமக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவங்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அது ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. வெய்ஃபா கசினுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்ல நான் தான் உன்னை பார்த்து பெருமை பண்ணுன்னு கசின் சொல்லிட்டு இருக்கான். இங்க வெய்ஃபாக்கு பெரிய ஆப்பா வைக்கணும்னு நினைச்ச அந்த ஆளு கடைக்கு கெட்ட சக்தி இருக்குன்னு யாரும் இப்ப போற மாதிரி இல்ல. ஆனா வெய்ஃபா கடையில டெய்லி கூட்டம் குவிய ஆரம்பிக்குது. வெய்ஃபா பூ கூடையும் செங்கி கூடையும் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் வெய்ஃபா நம்ம சாங்கோட ஆன்டி ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஹெட் மசாஜ் கொடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப போய் கொடுத்துட்டு இருக்கா. அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, நான் ஒன்னே ஒண்ணு கேட்கவா, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா என்னைக்கும் சாங்க மறந்துடாத, ரொம்ப அழகான பையன், அவனுக்கு எந்த குறைச்சலும் இல்ல, அது மட்டும் இல்லாம நான் பார்த்து வளர்ந்த பையன், ஒருவேளை அவனோட எண்ணத்தெல்லாம் பத்தி நீ தப்பா எடுத்திருந்தா அதை நீ மறந்துடலாம், ஏன்னு வச்சுக்கோயேன் அவனுக்கு மேல பாசம் இருக்கு, இல்லன்னா அவங்க அம்மா கதையெல்லாம் அவன் யார்கிட்டயுமே சொன்னதில்ல, உன்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கான், நீ வந்து ஒரு
ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவு பண்ணாட்டி கூட அவன் கூட அப்பப்ப பேசு துணைக்கு, உன் மேல அவன் பாசம் வச்சிருக்கான்னு சொல்ல, சாரி என்னால அதை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு வெய்ஃபா சொல்றா. ஆண்டி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அவங்க கிளம்பும் போது நம்ம வெய்ஃபா கொடுத்த பூச்செடி எடுத்துட்டு போலான்னு இருக்காங்க போல. முதல்ல வெய்ஃபா வித்துட்டால நம்ம சாங்க கிட்ட அந்த செடிய. ஆனா சாங்க அங்க வந்துடுறான். இதனை எடுத்துட்டு போறதுக்குள்ள வாடி போயிடும் ஆண்டி, நான் இங்கே பத்திரமா வச்சிருக்கேன், அப்புறம் வந்து நீங்க பாருங்கன்னு சொல்ல வெய்ஃபா மேல அவ்வளவு பாசம். அந்த டெஸ்ட் பண்ண தான் எடுத்துட்டு போனேன், சரி இங்கே இருக்கட்டும்னு ஆண்டி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தா அந்த லூஷு இருக்கான்ல, அவங்க அப்பாக்கு ஒரு முக்கியமான பதவி ஒண்ணு ஏற்பாடு பண்ணி இந்த யூச்சியோட அப்பா கொடுத்துட்டாரு. அவங்க அப்பா கால்ல விழுந்து அப்படியே கும்பிட ஆரம்பிக்க லூஷுக்கே கொஞ்சம் அவமானமா இருக்கு. உங்களுக்கு நான் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பெட்டி நிறைய குட்டி குட்டியா பத்திரம் இருக்கு. அதாவது அத்தனை ஏழைங்களோட வீட்டு பத்திரத்தை ஏமாத்தி இவனுக்கு கொடுக்கறதுக்காக, யூச்சியோட அப்பாக்கு கொடுக்கறதுக்காக இந்த ஆள் வாங்கிட்டு வந்திருக்காரு. இத லூஷு பாக்குறான். அப்பா ஏழைங்களோட அவ்வளவு நிலம் போயிட்டு இருக்கு, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க ஆரம்பிக்க, வாய மூடுற தற்கொலை, உனக்கு ஒண்ணும் தெரியாது, அந்த ஏழைங்களுக்கு எல்லாம் நிலம் இல்லைன்னா இப்ப என்ன, இது நம்ம மந்திரி கிட்ட இருக்கிற அளவுக்கு பாதுகாப்பா வேற யாருக்கிட்டையாவது இருக்குமா அப்படின்னு ஒரு பெட்டி நிறைய காட்ட, கரெக்டா அந்த யூச்சியோட அப்பாவும் கரெக்டா சொன்னன்னு பல்ல காட்டுறான். ஆனா ரொம்ப லூஷுக்கு கேவலமா இருக்கு, இவ்வளவு ஆளுங்க அசிங்கமா இருக்காங்களேன்னு. யூச்சியோட அப்பா ஒரு நாய்க்குட்டிய, இந்த ஊர்லயே ரெண்டு நாய்க்குட்டி தான் இந்த ஸ்டைல்ல இருக்கு, வெளிநாட்டுல இருந்து வந்தது, அதுல ஒன்ன நான் உனக்கு கிஃப்டா கொடுக்குறேன்னு சொல்ல நாய்க்குட்டிய கடவுள் மாதிரி லூஷுவோட அப்பா எடுத்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு. லூஷுக்கு இன்னும் அருவருப்பாயிட்டே இருக்கு. கரெக்டா அந்த நேரமா பார்த்து இந்த லூஷுவோட அம்மா ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கா. கடத்தெருவுலாம் வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும் போது அங்க வெய்ஃபா கடைக்குள்ள வியாபாரம் பண்றத பாத்துடுறா. இது உங்க மருமக மாதிரி இருக்கேன்னு வேலைக்கார பொண்ணு சொல்ல, சீக்கிரம் வண்டி எடு, கிளம்பு, இது நடக்க கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு லூஷுவோட அம்மா கிளம்புறா. வெய்ஃபா அங்க இருந்து பூ பறிக்கிறதுக்காக கிளம்பி தூரமா போயிட்டு இருக்கா. அங்க ஒரு பூச்செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கும் போது யாரோ பின்னாடி அட்டாக் பண்றதுக்கு வர மாதிரி இருக்கு. வெய்ஃபா திரும்பி பாக்குறா, யாரோ ஒருத்தங்க பின்னாடியே துரத்திட்டு வந்து கத்தியால குத்த ட்ரை பண்றாங்க. தள்ளி விட்டுட்டு வெய்ஃபா ஓடிட்டு இருக்கா. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டே ஓடிட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.